வணக்கம் ரசிக பெருமக்களே, நான் தான் டோனிஜா சேகர் பேசுகிறேன். அண்ணன் ஜெட்லி சேகர் வந்து அர்ஜெண்டாக உள்ளே போயிருக்காரு. ஏன் உள்ளே போயிருக்காருன்னு உங்களுக்கு நான் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. சரி, நான் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, பார்க்கக்கூடாத பார்த்துட்டேன்டா, என்னால் முடியலடா அப்படின்னாரு. முடியலன்னா வானே சேலம் சிவராஜ்கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லைடா, நான் இங்கேயே ரூம்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேகமாக உள்ளே போயிட்டார். அதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சரி அப்படி பார்க்கக்கூடாது, அப்படி அவர் என்ன தான் பார்த்தாரு அப்படின்னு நான் அவர் லேப்டாப்பை திறந்து பார்த்தேன். நம்ம புரட்சி தலைவி மக்கள் முதல்வர் அம்மா கொடுத்த அந்த லேப்டாப்பில் என்னை அறிந்தால் டீசர் ஓடிக்கிட்டு இருந்தது. அவ்வளோதான், நானும் பார்த்துட்டேன். ஆளவந்தான்னு ஒரு படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னை இப்போ பேல வந்தான், ஓகே ரைட்டு, அது விடுங்க. அதில் வந்து ஹெட் விழுந்துக்கு தான் டெய்ல் விழுந்திருந்தா நீ இந்த பக்கம் நான் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி நந்தகுமார் ஒரு வசனம் பேசுவார். அந்த வசனத்தை நீட்டி முளைக்கி இந்த டீசர் ஃபுல்லாக திருவாளர் அஜித் பேசுகிறாரு. அதை நல்லாவும் பேசுகிறாரு, அது வேறு விஷயம். நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நிதானமாக பேசின மாதிரி தான் தெரிஞ்சது. எனக்கு அந்த வாய்ஸு, அந்த கம்பீரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தலை தான். இந்த டைலாக் நான் சொல்லணும்னா, கருணாநிதி என்ன அடிப்பான். அப்புறம் வந்து நான் கூட இது போஸ்டரு அந்த இது முன்னாடி ஒரு ஸ்டில்லாம் பார்த்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் இல்லையோ நினச்சா பொய்யா, அது இல்லாமல் அஜித் எப்படி அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஓகே, அதுவும் வருது அப்பப்போ டீசரில். ஓகே, சந்தோஷம். ஆனால் பட்டு இதில் ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லிட்டாங்க, அந்த சால்ட் அண்ட் பேப்பருக்கு. வீரத்தில் ஒரு கதை சொல்லிட்டாங்க, இந்த கடுங்காப்பி குடிச்ச வந்ததுன்னு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். கௌதம் ஏதாவது இங்கிலீஷ் நாவல்கள், புத்தகங்கள், அப்புறம் அந்த படங்கள்லாம் பார்த்து ஏதாவது காரணம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்புவோம். இது என்ன மேட்ரு அப்படின்னா, டீசரில் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணதான் எனக்கு தெரியல. கௌதம் திருத்திட்டாரா இல்லாட்டி இது வெறும் டீசர் தான் அப்படிங்கிறதுனால மறைச்சிட்டாரா தெரில. ஓகே, அது அப்புறம் இருக்கட்டும். அப்புறம் அப்படியே இந்த கன் ஷாட்டு, அந்த லொட்டுலோஸுக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ கௌதம் மேனனோட படம் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா. ஏன்னா வழக்கமாக ஒரு காதல் படம் எடுத்துட்டா ஒரு போலீஸ் படம் எடுக்கிறது அவரோட இதாக இருந்துச்சு. வாரணாயிரத்தில் ரெண்டையுமே ட்ரை பண்ணியிருப்பார். அது ஒரு விஷயம் இருக்குது அவர்கிட்ட. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இது ஒரு கலவையான ஒரு டீசராக தான் எனக்கு தோணுது. பட் இன்ட்ரெஸ்டிங் டீசர். இது எந்த மாதிரி கதை அப்படிங்கிறத வந்து அவரே வந்து சொல்லிட்டாரு. கதையோட அந்த ஒரு லைனு அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த லைனை வந்து ரொம்ப தெளிவாக அவர் விளக்கிட்டார். பார்க்கலாம். ட்ரெய்லர் இருக்குது, படம் இருக்குது, அடுத்து டீசருக்கு இவ்வளோ நேரமா ஏன்டாடே 1 நிமிஷம் டீசருக்கு 5 நிமிஷம் வாடான்னு இந்த தேஸ்ட் ஃபார் சினிமா திரைப்பட காதலர் குடும்பத்தில் வந்து யாராவது கமெண்ட் போடுவாங்க. தேவையாக எனக்கு இதெல்லாம். இந்த டீசருக்கு நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் கருணாநிதி அரிஜித் தான். இதை நான் அடித்து சொல்கிறேன். இதனால் வர்ற எல்லா பாதிப்புகளுக்கும் அவன் தான் சேரும். சரியா? மற்றபடி எனக்கு டீசர் பிடிச்சிருந்ததுப்பா. நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.